உனக்காக பொருந்தேனே எனதழகா. கிருஷ்ணா, ஆதியோட காரு பின்னாடி தானே வந்துட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம இவ்வளோ நேரம் ஆயிட்டு இன்னும் காணுமேப்பா. ஆமா, அதான் எனக்கும் தெரியல. பின்னாடி தான் ஆதி கார் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா என்னாச்சுன்னு தெரியல. ஆதிக்கு கால் பண்ணாலும் போக மாட்டேங்குது. அச்சோ கிருஷ்ணா, என்னப்பா இப்படி சொல்ற? லக்ஷ்மி, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. எப்படி கொஞ்ச நேரத்துல ஆதி வந்துருமா, சரியா? இல்லைங்க, ஆதி கார் நமக்கு பின்னாடி தான் வந்துட்டு இருந்துச்சு. அதான் நம்மளே வந்துட்டோம். ஆனா அவங்கள என்ன காணுமா, அதாங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. ஐயோ அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதெல்லாம் ஆதி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் பாருங்க. ஓ காட், என்ன இது, எல்லாரும் ஒரே டைமில் தான் கிளம்பணும். அப்படி பார்த்தா ஆதியோட கார் அங்கே வந்த காருக்கு பின்னாடி தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அவன் இன்னும் இங்கே வந்து சேரலை. எங்கேயோ இடிக்குதே, என்ன இருக்கும் ஒன்றும் புரியலையே. சரிப்பா கிருஷ்ணா. சோனியா, நீ எதுக்குமா இன்னும் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க? நீ கிளம்ப வேண்டியதானே? என்ன இந்த ஆண்டி, ஆதி வந்தோடனே ஆதிக்கிட்ட எப்படியாச்சும் கேட்டு இன்னைக்கு எப்படியாச்சும் இங்கே ஸ்டே பண்ணிடலான்னு பார்த்தா இந்த ஆண்டி என்னை அனுப்பி விடுறதுலே குறியா இருக்காங்க. காடு, இப்போ என்ன பண்ணுறது? இல்லை ஆண்டி, அது கிருஷ்ணா, நீ சோனியாவுக்கு ஒரு கேப் புக் பண்ணி கொடுப்பா. பாவம் ரொம்ப லேட் ஆகிட்டு அவள் வீட்டுக்கு போகணும்ல. சரிம்மா, நான் புக் பண்ணுறேன். ஐயோ இல்லை ஆண்டி, அது நேரம் ஆகிட்டு, அதான் எதுக்கு கேபில் போயிட்டுன்னு யோசிக்கிறேன் ஆண்டி. ஐயோ லக்ஷ்மி, சோனியா சொல்றது சரிதான். லேட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல அவ கேப்ல போனா சேஃப்டி இருக்குமா என்னன்னு தெரியலையே. ஆமா அங்கிள். என்ன இந்த சூனிய பொம்மை ஏதோ பிளான் பண்றா போல இருக்கே. என்ன பிளானா இருக்கும்? அட என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்போ என்ன பண்றது? அங்கிள் ஆண்டி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னமா சோனியா, சொல்லு. இல்லை அங்கிள், அது பேசாம நான் இன்னைக்கு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு காலையில எங்கள் வீட்டுக்கு போட்டுமா? ஏன்னா இந்த டைம்ல கேப்ல போறது சரியா வராதுல்ல, அதான் அங்கிள். அதான பார்த்தேன், எலி என்னடா அம்மனமா தெரியுது என்று. இதுக்கு தானா அடிக்க சூனிய பொம்மை. நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இப்ப பாரு, உன் ஆக்டிங்க நீ போட்டுட்ட, என் ஆக்டிங்க நீ பார்க்க வேணா. இப்ப பாருடி. இல்லம்மா சோனியா, அது ஐயோ அம்மா, சோனியா சொல்றது சரிதாம்மா. இந்த டைம்ல கேப்ல போனா அது எப்படி சரியா வரும்? என்ன இந்த கிருஷ்ணா நமக்கு சப்போர்ட்டா பேசுறான், ஒன்னும் புரியலையே. இல்லப்பா கிருஷ்ணா, அது ஐயோ அம்மா, வெயிட், நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. கேப்ல போனாதானே இந்த டைம்ல சேஃப்டி இருக்காது. ஆனா நானே கார்ல போய் சோனியாவை அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துட்டா? வாட், இவனை? ஐயோ கிருஷ்ணா, பரவாயில்ல கிருஷ்ணா, இருக்கட்டும். எனக்காக இதுக்கு நீங்க சிரமப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் எதுவும் வேணாம் கிருஷ்ணா. அட என்ன சோனியா, நீங்க தானே சோனியா சொன்னீங்க கேப்ல இந்த டைம் போறது சேஃபா இருக்காதுன்னு. சோ நானே பத்திரமா உங்களை உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ்டு. கிருஷ்ணா, நீ சொல்றது சரிதான்ப்பா. பேசாம நீயே சோனியாவை பத்திரமா உங்க வீட்டுல போய் விட்டுரு. இல்ல ஆண்டி, அது ஆமா கிருஷ்ணா, நீயே பேசாம சோனியாவை அவங்க வீட்டுல பத்திரமா விட்டு வந்திருப்பா. சரிப்பா. என்ன சோனியா பேபி, போலாமா? டேய் உன்ன. சரிப்பா கிருஷ்ணா, அப்ப நீ சோனியாவை போய் உங்க வீட்டுல விட்டுருப்பா. சோனியா, நீ பத்திரமா போயிட்டு வாப்பா. சரி ஆண்டி. என்னங்க இது, ஆதி, அர்ஜுன், அபி, அஞ்சலி யாரையுமே இன்னும் காணுமேங்க. ஒரு மாதிரி பயமா இருக்குங்க. ஐயோ லக்ஷ்மி, நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல, சரியா? அவங்க கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரிவா, நம்ம உள்ள போலாம். சரிங்க. என்னங்க இது, ஆதிக்கும் போன் போக மாட்டேங்குது, அர்ஜுனுக்கும் போன் போக மாட்டேங்குது. ஐயோ ஏங்க இப்ப என்னங்க பண்றது, இன்னும் காணுமேங்க அவங்கள. லக்ஷ்மி, கார் சவுண்ட் கேக்குது. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வா, நம்ம வெளியில போய் பார்க்கலாம். அப்பா டே, ஒரு வழியா வந்துட்டீங்களா? உங்க அம்மா இருக்காளே, இன்னும் காணும்னு சொல்லிட்டு என் உயிரை எடுத்துட்டா. என்னடாச்சு, ஏன்டா இவ்வளவு லேட் வர்றதுக்கு? ஏங்க நீங்க வேற, நான் எவ்வளவு பயந்துன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னாச்சு ஆதி, எதுக்காக இவ்வளவு லேட் ஆனிச்சு? ஐயோ அம்மா, நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லம்மா. அபிடாலிங் கொஞ்சம் வாந்தி எடுத்துட்டா, அதனாலதாம்மா. அதிக அர்ஜுன், என்னப்பா சொல்ற? அபிமா, என்னடாச்சு? அம்மா, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. அபி கொஞ்சம் வாமிட் பண்ணா, அதான் வண்டி நிறுத்தி வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுமா. இப்போ அவன் நல்லா தான் இருக்கா. ஆமாத்த, இப்போ பரவாயில்லத்த. ஐயோ அபிமா, ரொம்ப முடியலன்னா சொல்லுடா, ஹாஸ்பிட்டல் வேணா போலாம். அது பரவாயில்லத்த, இப்போ நல்லா தான் இருக்கேன், இப்போ ஓகே தான். ஆமாமா, அபிக்கு டிராவல் பண்ணி வந்தது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் வாமிட் பண்ணா. டேப்லெட் போட்டிருக்காமா, சரியாகிடும். சரியாகலன்னா அதுக்கப்புறம் வேணா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். ஆமாத்த, நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அபி பெருசா லாங் டிராவல்லாம் பண்ண மாட்டா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் லாங் டிராவல் பண்ணதுனால அவளுக்கு வாமிட் வந்துருச்சு, அவ்வளவுதான். ஹலோ மேடம், என்ன அபிடாலிங் மட்டும் வாமிட் பண்ணதா சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்களும் தான் ஒரு டைம் வாமிட் பண்ணீங்க, ஞாபகம் இருக்குதா இல்லையா? அது வாமிட்லாம் வரல, நான் சும்மா ஏச்சிட்டு போனேன், அவ்வளவுதான். உன்னை இப்ப இங்க யாராச்சும் கேட்டாங்களா? வாய் முடிச்சு சும்மா சொல்லிட்டான், அவ்வளவுதான். சரி சரி, எல்லாரும் என்ன எவ்வளவு நேரம் தான் என்ன பேசிட்டு இருக்க போறீங்க? போங்க, எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்க. ஐயோ, நான் ஒருத்தி நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாருங்களேன். அபிமா, அஞ்சலிமா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அர்ஜுன் ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோங்கடா. அர்ஜுன், நீ ஆதி ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோ. நாளைக்கு பக்கத்து ரூம் க்ளீன் பண்ணி உங்க 2 பேருக்கு கொடுத்துடலாம், ஓகேவா? சரிம்மா. டே அர்ஜுன், அபிக்கு அஞ்சலிக்கும் ஒரு ரூமை காட்டிடுறான். சரிம்மா, நீங்க 2 பேர் போய் தூங்குங்க, காலையில பார்க்கலாம்.
சரி அத்தை. சரி அபி, நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ணு. ஹே அஞ்சலி, இருடி, நானும் வரேன். அபி என்ன விளையாடுறியா? நீயே வாமிட் பண்ணி ஆள் ரொம்ப டயர்டா இருக்கு, இதுல நீ லக்கேஜ் வர தூக்க போறியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. டே அர்ஜுன், நீ போய் லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வா. இல்ல அது ஐயோ அபிடாலிங், அண்ணன் சொல்ற மாதிரி நீ ஆளே ரொம்ப டயர்டா இருக்க. அதனால நீ ரெஸ்ட் எடு, நான் போய் லக்கேஜ் தூக்கி வரேன். ஏ குட்டச்சி, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா. ஆமா அபி, நீ இங்கே நில்லு, நான் போய் எடுத்துட்டு வரேன். அபி இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல. சரி அபி, நல்லா ரெஸ்ட் எடு. ரொம்ப முடியலன்னா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம், சரியா? அபி, அப்புறம் எதை பத்தியும் நினைக்காம நிம்மதியா தூங்கு, ஓகேவா? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? லக்கேஜ்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு, ரூமுக்கு போலாமா? ஓகே அபி, அஞ்சலி 2 பேர் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களை காலையில பாக்குறேன். டேக் கேர் அபி. ஓகே மாமா. சரிடா அர்ஜுன், இவங்க 2 பேரும் ஒரு ரூம்ல விட்டுட்டு நீ அங்க வந்துரு, ஓகே? ஓகேண்ணா, நீங்க போங்க, நான் வரேன். அபிடாலிங், ஏ குட்டச்சி, போலாமா? பரவாயில்ல, இந்த அர்ஜுன் குரங்கு ரூம் நல்லா நீட்டா மெயின்டைன் பண்றான். ஹே அஞ்சலி பேபி, வெல்கம் டு மை ரூம். சாரி அவர் ரூம். அம்மா, ரூம் எப்படி இருக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ என்னையா, இப்போ எதுக்கு என்கிட்ட பிடிச்சிருக்கான்னு கேக்குறேன்? உங்ககிட்ட கேட்காம பின்ன யார்கிட்ட கேட்கறது? ஃபியூச்சர்ல நீ நானும் இருக்க போற ரூம்ல, அதான் கேட்டேன். என்னது ஃபியூச்சர்ல நீ நானும் இருக்கிற ரூமா? உன்னை உனக்கு அப்படி வேற ஒரு நினைப்பு இருக்கும். இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், என்ன வீணா டென்ஷன் ஆக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கூல் அஞ்சலி பேபி, கூல். நீ என்ன சொன்னாலும் நீ நானும் இதே ரூம்ல ஃபியூச்சர்ல ஒன்னா இருக்கதா போறோம். உன்னை இம்சை. என்ன அபிடாலிங், ரூமை பார்த்துட்டே இருக்க, எதுவுமே சொல்லலையே? டே அர்ஜுன், சும்மா சொல்லக்கூடாதுடா, ரூம் நல்லா மெயின்டைன் பண்ற. ஹே அஞ்சலி, அர்ஜுனை பார்த்து கத்துக்கொடி, ரூம் எப்படி நீட்டா வச்சுக்கணும்னு. நீ என்ன இருக்கியே, இப்படி உள்ள திங்ஸ் அப்படி நகர்த்தி கூட வைக்க மாட்டேன். இவ வேறு ஒருத்தி, நேரம் கால புரியாம. ஐயோ அபிடாலிங், வீர அபிடாலிங், 2 பேர்ல ஒருத்தவங்க நல்லா கிளீன் பண்ணா பார்த்தாதா? என்னடா புரியல? ஐயோ, என்ன இவன் பட்டு அபிகிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான் இவனை. அது வந்து இல்ல அபிடாலிங், நீ அஞ்சலியும் ஒரே ரூம்ல இருக்கும்போது யாரு கிளீன் பண்ணா என்ன, ஒருத்தவங்க கிளீன் பண்ணா போதாதா அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்பா, சமாளிச்சான் குரங்கு. ஓ சரிடா அர்ஜுன். ஓகே அபிடாலிங், அப்ப நான் ஆதியா நான் ரூமுக்கு கிளம்புறேன், நீங்க 2 பேர் ரெஸ்ட் எடுங்க, நான் காலையில பாக்குறேன். பாய். அப்பா, முதல்ல கிளம்பி தொலையட்டும். சரிடா அர்ஜுன், பாய்டா, டேக் கேர். பாய் அபிடாலிங், ஏதாச்சும் வேணா கால் பண்ணு. அஞ்சலி பேபி, ஐ லவ் யூ, பாய். என்னது ஐ லவ் யூவா? இவனை எங்க காணோம்? எஸ்கேப் ஆயிட்டானா இவனை? அஞ்சலி, என்னடி தனியா நின்று புலம்பிட்டு இருக்க? டயர்டா இருக்கு, தூக்கமா வருதுன்னு சொன்னா இங்க நின்று புலம்பிட்டு இருக்க. சரி வா, போய் தூங்கலாம். ஆமா அபி, ரொம்ப டயர்டா இருக்கு, வா போய் தூங்கலாம். தூங்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து படுப்போ. அபி ரொம்ப டயர்டா இருக்கு அபி, காலையில ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேனே. அதெல்லாம் முடியவே முடியாது. ஃபர்ஸ்ட் போ, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா போ. ஐயோ, இங்க வந்துமா அஞ்சலி, எல்லாம் நல்லதுக்காக தான், சரியா? என்ன இது, அத்தையை இங்கேயும் காணும். அப்போ அத்தை இன்னும் எந்திரிக்கலையோ? இப்போ என்ன பண்ணலாம்? சரி, பேசாம எல்லாருக்கும் நம்மளே காஃபி போட்டுடலாம். பாவம், அத்தை வேற ரொம்ப டயர்டா இருப்பாங்கல்ல. காஃபி போட்டாச்சு, ஆனா எல்லார்கிட்டையும் எப்படி கொடுக்கறது? எழுந்துட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. யார் அது? அபி, இவன் இங்க என்ன பண்றான்? அபி, இந்த டைம்ல நீ ரெஸ்ட் எடுக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல, அது காஃபி. அபி, என்ன அபி, ரெஸ்ட் எடுக்காம உன்னை யாரு காஃபி எல்லாம் போட சொன்னது? கொஞ்ச நேரத்துல அம்மா எழுந்துருவாங்க, அம்மாவே எல்லாருக்கும் காஃபி போட்டிருப்பாங்கல்ல, நீயே இதெல்லாம் பண்ண? நீ தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? இல்ல, அது நான் சீக்கிரமா எழுந்துட்டேன், அத்தை இன்னும் எந்திரிக்கல, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு நானே எல்லாருக்கும் காஃபி போட்டுட்டேன். ஏன் நான் போடக்கூடாதா? ஹே அபி, சாச்சா, நீ போடக்கூடாதுன்னா நான் சொல்லல, நீ ரெஸ்ட் எடுக்காம வேலை பண்ணின்னு தான் நான் சொன்னேன், மற்றபடி எதுவும் இல்லை, ஓகே? சரி ஓகே அபி, நீ எல்லாருக்கும் காஃபி கொடு, நான் ரூமுக்கு போறேன். அது உங்களுக்கும் சேர்த்து தான் காஃபி போட்டிருக்கேன். வாட், எனக்குமா? ஆமா, உங்களுக்கும் சேர்த்து தான் போட்டிருக்கேன், எடுத்துக்கோங்க. இல்ல, அது ஒன்றும் இல்லை, நான் காஃபி எடுத்துக்கிறேன். ஏன் காஃபியை குடிக்காம கையிலேயே வச்சிருக்கீங்க? சூடு பத்தலையா? நான் வேணா சூடு பண்ணி தரட்டுமா? இல்ல சூடெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, இதோ குடிக்கிறேன். சரி, நீங்க குடிங்க, நான் அத்தை மாமா அர்ஜுனுக்கெல்லாம் போய் காஃபி கொடுத்துட்டு வரேன். அபி, காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். என்னம்மா, ரொம்ப டயர்டா இருந்த, இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்ல, ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி வந்தோம்ல, அதான் அசதியில கொஞ்சம் நிறைய தூங்கிட்டேன். கொஞ்சம் பொறுங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஹாய் அம்மா அப்பா, குட் மார்னிங். குட் மார்னிங் டா அர்ஜுன், என்னடா ஜாகிங்கா? ஆம்பா, இப்பதான் முடிச்சுட்டு வந்தேன். அம்மா, காஃபி போட்டிங்களா?
டே அர்ஜுன், நான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு இப்போ தாண்டா எந்திரிச்சே வந்தேன். கொஞ்சம் பொருடா, நான் காஃபி தான் போட போகிறேன். நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்னம்மா சொல்றீங்க? ரொம்ப டயர்டா இருக்கா? இப்போ ஓகேவா? ஆண்டா, இப்போ பரவாயில்ல. சரிடா, இருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். அத்தை, அடடா அபிமா, வாடா. குட் மார்னிங் அபி டார்லிங். என்ன சீக்கிரமா எழுந்துட்டியா? ஆமாடா அர்ஜுன், தூக்கம் வரல, அதான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். அத்தை, நான் உங்கள் எல்லாருக்கும் காஃபி போட்டிருக்கேன் அத்தை. ஐயோ அபிமா, நீ ஏன்டா இந்த வேலையெல்லாம் பண்ண? அத்தை வந்து போட்டிருப்பேன்லடா. இல்லத்தை, நீங்கள் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, அதான் சரி நீங்கள் டயர்டாக இருப்பீங்கன்னு நானே எல்லாருக்கும் சேர்த்து காஃபி போட்டுட்டேன். ஐயா அபிமா, முதல்ல காஃபி குடுறா. காஃபியோட வாசமே மூக்க தொலைக்குது. நானே எத்தனை நாள் தான் உங்க அத்தை கையாலே காஃபி குடிக்கிறது. இன்னைக்காச்சும் டிஃப்ரெண்டா குடிக்கிறேனே. அப்பா, உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க, தெரியும்ல. என்னது, எத்தனை நாளைக்கு தான் என் கையால காஃபி குடிக்கிறதா? அப்போ என் கையால காஃபி குடிச்சு குடிச்சு உங்களுக்கு போர் அடிச்சு போயிட்டு அப்படித்தானே? இருங்க லக்ஷ்மி, ஒரு காஃபி போட்டு கொடுமான்னு சொல்லுவீங்களா? அப்போ வச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஐயோ லக்ஷ்மி, நான் அப்படி சொல்லலம்மா. ஐயோ அத்தை, இனிமே நீங்களே காஃபி போடுங்க அத்தை. ஐயோ அபிமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவரு எப்பயுமே இப்படிதான், என்கிட்ட விளையாடலைன்னா அவருக்கு தூக்கமே வராது. சரிடா, காஃபி வாசம் உண்மையாவே நல்லா இருக்குடா, இங்கே கொடுறா குடிப்போம். ஆமா அபி டார்லிங், அம்மாவும் அப்பாவும் எப்பவும் இப்படிதான். சோ நீ இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத, ஓகே? சரி அத்தை. அபிமா, சும்மா சொல்லக்கூடாதுடா. காஃபி அடி போலி, செம்மையா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. ஆமா அபி டார்லிங், காஃபி சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் அர்ஜுன். அபிமா, காஃபி உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்குடா. ஆமா, நீ குடிக்கல? இல்லத்த, நான் மார்னிங் டீ காஃபி எதுவும் குடிக்க மாட்டேன். என்ன அபி டார்லிங் சொல்ற? நீயும் மார்னிங் டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டியா? அப்பா ஆதி என்ன கேஸா நீயும்? என்னது? அது ஒன்றும் இல்லடா அபிமா. ஆதியும் இப்படிதான், மார்னிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கமே அவனுக்கு சுத்தமா கிடையாது. அதை தான் அப்படி சொல்றான். ஐயோ, என்ன இது? ஆதி மாமாக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ அவரு நம்ம கொடுத்தோன்னே குடிச்சாரு. அது ஐயோ, அவரு இதுக்கு தான் யோசிச்சாரோ காஃபியை வாங்கி வச்சுட்டு. ஐயோ, இது கூட தெரியாம சூச்ச. இப்போ என்ன பண்றது? அத்தை, கிச்சன்ல காஃபி போட்ட பாத்திரம்லாம் இருக்கத்த, நான் போய் கழுவி வச்சுட்டு வரேன். ஐயோ அபிமா, பரவாயில்லடா, அப்புறம் விளக்கிக்கலாம். நீ முதல்ல வந்து உட்காருவா. ஐயோ அத்தை, பரவாயில்ல, ஒரே நிமிஷத்தை நான் வந்துடுறேன். சரிடா. ஆமா, அஞ்சலி எங்கடா? அவ ரூம்ல தூங்குறாத்த. சரித்த, ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். ஐயோ, என்ன ஆதிமாமாவை இங்க காணோம்? ஐயோ, நான் வேற அவரும் டீ காஃபிலாம் மார்னிங் குடிக்க மாட்டாருன்னு தெரியாம குடிங்கன்னு வேற சொல்லிட்டேன். ஐயோ, என்னால தானே அவர் கஷ்டப்பட்டு காஃபியை குடிச்சிருப்பாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பேசாம அவர்கிட்ட ஒரு சாரி கேட்டலாமா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? எப்படி போய் சாரி கேட்கறது? அபிமா, அபிமா. அத்தை, சொல்லுங்க அத்தை. ஒன்றும் இல்லடா அபி, நீ ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. அத்தை மார்னிங் டிஃபன் செஞ்சிடறேன், ஓகே? அத்தை, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அத்தை. அதெல்லாம் எதுவும் வேணாண்டா, அத்தை பாத்துக்கிறேன். நீ ரூம்ல போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, ஓகே? டிஃபன் ரெடி ஆனோன்னு சொல்றேன், வந்து சாப்பிடுங்க, ஓகேவா? இல்லத்த, எனக்கு தூக்கம் வரல. பரவாயில்லத்த, வாங்க 2 பேர் சேர்ந்தே டிஃபன் செய்யலாம். நான் சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. சரிடா, வாடா டிஃபன் செஞ்சிடலாம். அடிப்பாவி, பிரிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கா. சரியான கும்பகர்ணியா இருப்பா போல. ஆனா ஒண்ணு, தூங்குறப்ப மட்டும் தாண்டி உன் வாய் அமைதியா இருக்கு. ஏதாச்சும் பண்ணணுமே, என்ன பண்ணலாம்? பேசாம பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து மூஞ்சில ஊத்திடலாமா? அச்சோ வேணாம், அஞ்சலி பேபி பாவம். என்ன பண்ணலாம்? கண்ணீரண்டு போதவில்லை, கட்டழக பார்த்து சொல்ல, ஒட்டு மொத்த உயிர காண 10 சென்மம் எடுப்பேன்னு. எவ்வளோ கியூட்டா இருக்கா தூங்கும்போது. அஞ்சலி பேபி, இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு சொல்லு, என்னோட அஞ்சலி என்னோட ரூம்ல என்னோட பெட்ல தூங்கிட்டு இருக்கா. அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்குன்னு தெரியுமா? இந்த உலகத்திலேயே இந்த நிமிஷம் யார் ஹாப்பியா இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் என்ன தாண்டி சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் அஞ்சலி. அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் உனக்கு தான் சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்தாவே சண்டை போடணும்னு மட்டும்தான் தோணிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஆனால் நீயும் என்னை லவ் பண்ணுறதா நினைக்கிறேன்டி. ஆனால் அது நீ வாய் திறந்து ஒத்துக்க தான் மாட்டேங்கிற. பரவாயில்ல, உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் என்னை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிடாதடி. சீக்கிரமாக உன்னோட லவ் என்கிட்ட சொல்லு. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் நீ சொல்கிறேன்னு. என்னை விட்டா நீ தூங்கிட்டு இருக்கிறத நான் நாள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்களே, நான் இன்னைக்கு போயிடுமே. ஏன்னா ஏற்கனவே நிறைய நாள் லீவ் போட்டேன். இன்னைக்கு முடியாது இல்லையா? ஸோ அர்ஜுன் மாமா போய் கிளம்புறேன். பாய் பாய் அஞ்சலி பேபி, லவ் யூ.
சரி அவ தூங்கட்டும், நம்ம போய் கிளம்பலாம். அம்மா நான் கிளம்புறேம்மா. அதிகண்ணா ஒரு வாய் சாப்பிட்டு போலாம்லப்பா. இல்லம்மா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, முக்கியமான மீட்டிங் வேற இருக்கு. ஸோ நான் சீக்கிரம் போகணும். நான் ஆஃபீஸில் பார்த்துக்கிறேம்மா. பாயம்மா. பாய் அபி. இல்ல கொஞ்சமா சாப்பிட்டு போங்க. இல்ல பி, டைம் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. அம்மா நானும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேம்மா. அபிடாலிங் நீ தான் இன்னைக்கு டிஃபன் செஞ்சேன்னு அம்மா சொன்னாங்க. சும்மா சொல்லக்கூடாது, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வாட், அபிதா இன்னைக்கு சமைச்சாலா? அதனாலதான் நம்மள சாப்பிட்டு போங்கன்னு சொல்றாளோ? டேய் அர்ஜுன், ஆமாண்டா அபிதாண்டா. நான் சொல்ல கேட்காம யார் யாருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு ஒன்னொன்னுத்தையும் பார்த்து செஞ்சா தெரியுமா? டேய் அர்ஜுன், உனக்காக புதினா சட்னி தோசையும் பண்ணா. அப்புறம் நம்ம ஆதிக்கு பிடிக்குமேனு பொங்கலும் தேங்காய் சட்னி பண்ணா. அப்புறம் உங்க அப்பாவுக்கு பிடிக்குமேனு இட்லியும் கார சட்னியும் பண்ணா. இன்னும் 2-3 ஐட்டம் கூட பண்ணாடா. ஆனா ஆச்சரியமா இருக்குடா, எல்லாத்தையும் தனியாலவே நின்று பண்ணிட்டா தெரியுமா? ஆமாமா, எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டேன். எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. சரிம்மா, எனக்கு ஹாஸ்பிட்டல் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அதேண்ணா நீங்க கிளம்பல? சாப்பிட்டு கிளம்பணும்டா. ஓ சரிண்ணா. அப்படிங்க, சாப்பிட்டு கிளம்புங்க, நான் இப்ப கிளம்புறேன். பாயம்மா. பாய் அபிடாலிங். பாய்டா அர்ஜுன். சரிப்பா அர்ஜுன், பத்திரமா போயிட்டு வா. ஆதி, மீட்டிங்க்கு டைம் ஆச்சுன்னு சொன்னியே, இன்னும் கிளம்பலையாப்பா? என்ன இது, அம்மா இன்னொரு டைம் சாப்பிட கூப்பிடுவாங்க. சரி சாப்பிட்டு போயிடலான்னு பார்த்தா அம்மா இப்படி கிளம்பலையான்னு கேக்குறாங்க. என்ன பண்றது? ஆதி 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 ஒன்னதான்ப்பா, டைம் ஆச்சு சொன்னப்பா. ஆமாமா. சரி அப்ப நான் கிளம்புறேம்மா. ஒரு நிமிஷம், நான் கொஞ்சமா போட்டு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு கிளம்புறீங்களா? ஆமாப்பா ஆதி, அபிக்காக கொஞ்சோண்டு சாப்பிட்டு போயேன்ப்பா. சரிம்மா. ஏதோ நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால சரி கொஞ்சமா போட்டு எடுத்துட்டு வா அபி, நான் சாப்பிட்டே கிளம்புறேன். சரிடா அபிமா, நீ ஆதிக்கு கொஞ்சமா பொங்கல் போட்டு வந்து கொடுறா. நான் மாமாக்கு போய் டேப்லெட் கொடுக்கணும், போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி அத்தை. யா ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க, வந்தோட மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஓகே தேங்க்யூ. ஆதி மாமா. குட் அபி. இங்கே வா, நின்று சாப்பிட போறீங்க? அங்க வந்து உட்காந்து சாப்பிடலாமே. நோ பி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் சுத்தமாக பொறுமை இல்லை. ஸோ ப்ளீஸ் கோச்சுக்காத. இங்கே கூட நான் எப்படி சாப்பிட்றேன். அட்லீஸ்ட் இங்கே சோஃபாலையாச்சும் உட்காந்து சாப்பிடலாம்ல? இட்ஸ் ஓகே அபி, இருக்கட்டும். அபி, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. வேற ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ அபி, அதெல்லாம் வேணாம். இதுவே போதும். சரி அபி, அப்போ நான் கிளம்புறேன், அம்மா கிட்ட சொல்லிட்டு. சரி அபி, டேக் கேர், பாய். என்ன தாதியை இன்னும் ஆஃபீஸ்க்கு காணும்? முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு கால் பண்ணியும் இன்னும் அவனை காணும். முன்னவே கிளம்பிட்டேன்னு சொன்னா இவ்வளோ நேரம் என்ன பண்றானே தெரில. ஷிட், ஐயோ அந்த இரிட்டேட்டிங் ஃபேஸ் அபி வேற அவன் கூட தான் இருக்காளா? ஒருவேளை அவளால தான் இவன் ஆஃபீஸ் வரதுக்கு லேட் ஆகுதோ? நோ, அப்படிலாம் எதுவுமே நடக்கவே கூடாது. ஷிட், நான் எதுக்கு இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாம் இவனால வந்தது. ஐயோ என்ன இவன் ஆஃபீஸ் வந்துட்டா? ஐயோ இவ இல்லாத இந்த 4-5 நாளும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஆஃபீஸ் வந்துட்டாள் எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்கு. ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வேற வழக்கம் போல லேட்டாக வந்துட்டோமே, மாட்டணும் அவ்வளோதான். ஹே யூ கம் ஹியர். ஐயோ சொல்லி வாயமுல்ல, அதுக்குள்ள மாட்டிட்டோமா? குட் மார்னிங் மேடம். ஷட் அப், ஆஃபீஸ் வர டைமிங் இதானா? இல்லை மேடம், அது பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேடம். வாட், பஸ் லேட்டா? இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை நீ ஆஃபீஸ்க்கு லேட்டாக வரதை நான் பார்த்தேன், அன்னைக்கு தான் இந்த ஆஃபீஸில் நீ ஒர்க் பண்ணுற லாஸ்ட் டேவாக இருக்கும். புரிஞ்சதா? கோ அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க். ஓகே மேடம். அப்பா நல்ல வேலை இந்த சூனிய பொம்மை இதோட விட்டுட்டா, இல்லைன்னா அவ்வளோதான். ஓ ஷிட், எங்கே போனா இந்த ஆதி? எப்பவும் இவன் கூட தான் சேர்ந்து காலை சாப்பாடு சாப்பிடுவோம். இன்னைக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இனிமேல் இவன் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு மீட்டிங் வேறு அட்டன் பண்ணும். ஓ காட், இவனை இன்னும் காணும், என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஓகே, ஹாய் சோனியா, மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் முடிச்சிட்டியா? குட் மார்னிங் ஆதி. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஓவர். என்னாச்சு ஆதி, ஏன் இவ்வளோ லேட்? நத்திங் சோனியா. ஓ ஓகே ஆதி, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. 2 பேரும் கேன்டீனில் போய் மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு வந்தோன்னா மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆதி. இல்லை சோனியா, நான் வீட்லேயே சாப்பிட்டு தான் வந்தேன். ஸோ நீ சாப்பிட்டு மீட்டிங் ஹாலுக்கு வந்துடு. ஓகே? வாட், வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டியா? பட் ஆதி நீ எப்பவும் இங்கே ஆஃபீஸ் வந்து தானே ஆதி சாப்பிடுவேன்? இதெல்லாம் என்ன கேள்வி சோனியா? வீட்டில் சாப்பிட சொன்னாங்க, ஸோ சாப்பிட்டு வந்தேன். இதில் என்ன இருக்கு? நீ போய் சீக்கிரம் டிஃபன் முடிச்சுட்டு வா, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே ஆதி. ஓகே சோனியா, கம் ஃபாஸ்ட். என்ன இவன், அவங்க அம்மா எவ்வளோதான் கெஞ்சினாலும் காலை சாப்பாடை வீட்டில் சாப்பிட மாட்டானே. இன்னைக்கு என்ன புதுசாக வீட்லேயே சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான்? ஒன்றும் புரியலையே, எங்கேயோ இடிக்குதே, என்னவா இருக்கும்?
ஒருவேளை இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபியா இருப்பாளோ? இருக்கலாம், அவன் மட்டும்தான் காரணமாக இருப்பான். இல்லைனா இவ்வளோ நாள் காலை சாப்பாடு ஏன் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு வீட்லேயே சாப்பிட்டு வந்திருக்கானா, அவன் மட்டும்தான் காரணமாக இருப்பான். அபி, உன்னை நான் விட மாட்டேன்டி. எவ்வளோ சீக்கிரம் உன்னை ஆதிக்கிட்டேருந்து பிரிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் பிரித்து ஆதியை நான் அடைஞ்சே தீருவண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் உனக்காக பிறந்த சீரியல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி தமிழ் நியூ இயர். இந்த புது வருஷத்தில் நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கட்டும்னு நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் எனக்கு சஜஷன்லேயே வியூஸ் போகும். இப்போ என்னென்னா ரீசெண்ட் டைமில் எனக்கு நல்ல வியூஸ் வந்து டவுன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு எபிசோட்கே பார்த்தீங்கன்னா 200 அந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே வந்துட்டு வியூஸ் கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் வந்துட்டு சீக்கிரமாகவே இந்த சீரியலை வந்து ட்ராப் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஐடியாவில் தான் நானுமே இருக்கேன். ஏன்னா உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வியூஸ் வந்து போகலை, நான் சீரியல் வந்து ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னு. பட் நானுமே வந்து வெயிட் பண்ணேன் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு. பட் பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இதே ரேஞ்சில் போயிட்டு இருந்தேன். நான் சீக்கிரமாகவே சீரியல் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. அப்புறம் என்னடா இவங்க அடிக்கடி சீரியல் ட்ராப் பண்ண போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு இப்போது ஒருத்தவங்களுமே வந்து ஒரு எபிசோட் மேக் பண்ணுறாங்கன்னா மினிமம் வந்து 2 to 3 hours வந்து அதில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நானுமே அப்படி தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன். மேரேஜ் ஆகி எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அவனையும் பார்த்துட்டு தான் நான் வந்து வீடியோஸுமே வந்து மேக் பண்ணுறேன். சைட் பை சைடு என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் எனக்கு வந்துட்டு இவ்வளோ நம்ம எஃபர்ட் போட்டும் வியூஸ் எதுவுமே போகலையே அப்படிங்கிறதுனால தான் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி சரி ஓகே சீரியலை சீக்கிரம் ட்ராப் பண்ணிடலாம் அப்படிங்கிற டிசிஷன் வந்து நான் எடுக்கிறேன். மற்றபடி வேறு எந்த ரீசனுமே வந்து கிடையாது. ஏன்னா நம்ம வியூஸ் போனால் தான் நமக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஓகே போடணும்னு இருந்தாலுமே நான் வந்து ஒரு நாளுமே ஓகே இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகும் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோப்பை விடாமல் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். பட் போகிற போக்க பார்த்தா எனக்கு வந்துட்டு வியூஸ் இன்க்ரீஸே ஆகாது போல். அதே 200 தான் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ட்ராப் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சது. அண்டு உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.